ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக வந்து கையில் விசா வாங்கி வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சில இந்த டவுட்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்த டவுட்ஸ் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்ருவோம். இது வந்து புதுசாக விசா வாங்கி வச்சிருக்கிறவங்க, இல்லை இந்த விசிட்டிங்கில் இங்கே வரணுங்கிட்டு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ பதிவு. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸு உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும். இந்த வேறு சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ குவைத்துலேருந்து இப்போ புது விசா வாங்கி நீங்கள் இப்போ கையில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒன்று அது கம்பெனி விசாவாக இருக்கலாம், இல்லை வீட்டு விசாவாக இருக்கலாம். ஏதாச்சும் வந்து ஒரு விசா வந்து நீங்கள் கையில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வச்சுங்க. மெடிக்கல் போட்டிருப்பீங்க, ஸ்டாம்பிங் போட்டிருப்பீங்க. இப்போ டிக்கெட்டுக்கு முடியும் வெயிட்டிங்கில் வந்து இருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இப்போ ஏர்போர்ட்டு தற்சமயத்துக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட்டிங்கில் விழுந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சவுதி வழியால் வரணும் அப்படிங்கிறதுனால, இப்போ உங்களால் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டிசிஷனில் வந்து இருக்க முடியாது. அப்படி தானே? இப்போ நீங்கள் உங்களுக்கு விசா வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. நீங்கள் கம்பெனிக்கு வந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு வந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட விசா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவங்கக்கிட்ட மறக்காமல் வந்து கேட்டுங்க. உங்களால் வர முடியுமா என்ன ஏதுங்கிறது. ஏன்னா சிவில் ஐடி, வேலிடி சிவில் ஐடி இல்லாமல் இங்கே உள்ளர நுழையிறது இப்போதைக்கு வந்து ரிஸ்க்கு. அதனால் வந்து அதை வந்து மெயினாக வந்து கேட்டுங்க. சிவில் ஐடி இல்லாமல் நாங்கள் சவுதி மூலியமாக நாங்கள் வர முடியுமா அப்படிங்கிறத கேட்டுங்க. இப்போ தற்சமயத்துக்கு புது விசா இப்போ எதுவும் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதை பற்றி இன்னும் முழுமையான தகவலையும் எங்களுக்கு வந்து இன்னும் அப்டேட் வந்து வரலை. அப்டேட் வராததை நம்மளே வந்து சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் அது தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ உங்களுக்கு விசா ப்ரொவைட் பண்ணவங்கள்ட்ட நீங்கள் அதை வந்து மெயினாக வந்து கேட்டுங்க. ரெண்டாவது, இந்த விசிட்டிங் விசாவில் நீங்கள் இப்போ வர போகிறீங்க, இல்லை இங்கேருந்து வந்து நீங்கள் போக போகிறீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்தியாவாக இருந்தீங்கன்னா, இந்திய தூதரகத்துக்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு லெட்டர் போய் வாங்கணும். லெட்ரு வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஊருக்கு போகணும். ஊருக்கு போய்ட்டு நீங்கள் வரா மாதிரியே வந்து இருக்கலாம். அப்படி இல்லையா, இலங்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தூதரகத்துக்கு நீங்கள் போய்ட்டு நீங்கள் லெட்டர் வாங்கிட்டு போய்ட்டு வரலாம். இல்லை நீங்கள் இப்போ புதுசாக நீங்கள் விசிட்டிங்கில் வர போகிறீங்கன்னா, உங்களுக்கு விசிட்டிங்கில் வந்து உங்களுக்கு யார் கொடுக்குறாங்களோ, உங்களுக்கு விசிட்டிங் விசா வந்து உங்களுக்கு யார் எடுத்து ரெடி பண்ணுறாங்களோ, அவங்கள போய்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட கேட்க சொல்லுங்கள். வர முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை பட்சம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வரலாம். மெயினு வர்றதுக்கு முன்னாடி சவுதி வழியால் வர்றதுனால இந்த டிரான்சிட் விசா மெயினாக வந்து கையில் வந்து இருக்கணும். அதுவும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ப்ராப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கிட்டு, புதுசாக வர போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை விசிட்டிங்கில் வர போகிற மாதிரி இருந்தாலும் சரி, கரெக்டாக வந்து வாங்க. அதுதான் வந்து நல்லது. முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து தொடர்ச்சியாக வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.